ஹலோ கைஸ், நீங்கள் இப்போ பார்த்துட்டு உங்கள் வெஜ்ஜின் பையன் சேனல். இப்போ நம்ம புட்டி பையன் சீசன் நம்பர் 2 அண்ட் எபிசோட் நம்பர் 2க்குள்ளே வந்துட்டு வாங்க இந்த எபிசோட நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஏற்கனவே எபிசோட் நம்பர் 1 நம்ம மேலே போட்டிருக்கோம். அதை பார்த்துட்டு இதை பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு கண்டினியூஷன் புரியும். எபிசோடு எதில் முடிஞ்சிருச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கேர்டேக்கர் நம்மளோட புட்டி பையனோட பெட்டில் படுத்துக்கிட்டு அவள் பாய் ஃப்ரெண்டு கூட வீடியோ காலில் குஜாலாக இருக்கிற மாதிரி நம்ம முடிச்சிருந்தாங்க. இந்த எபிசோடு ஆரம்பத்திலே நம்மளோட கேர்டேக்கர் நம்ம சின்ன பையனுக்கு சாப்பாடு ஊட்டிட்டு இருக்க நம்ம கேர்டேக்கருக்கு மறுபடியும் பாய் ஃப்ரெண்ட் கால் அடிக்கிறான். கால் அடித்த பாய் ஃப்ரெண்டு கூட பேசுறதுக்காக இவ தனிமையில் போய் மறுபடியும் கொஞ்சம் குஜாலாக அப்படி இப்படின்னு இருக்க மாதிரி இருக்கா. அதே சேம் டைம் இங்கே நம்ம புட்டி பையன் பொம்மைக்கு சோறு ஊட்டிட்டு இருக்கான். புட்டி பையன் உடம்பு ஃபுல்லாக ஒரே சோறாயிடுது. பொம்மை தான் சாப்பிட மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி இவ ஃபீல் பண்ணிட்டு அழுதுகிட்டே கேர்டேக்கர்கிட்ட போய் நிற்கிறான். கேர்டேக்கரோ அட பாவி, இப்படி உடம்பு ஃபுல்லாக சோறாக கட்டியாடா, இது எவனா பார்த்தா என்னதான் திட்டுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இவன் ட்ரெஸ் எல்லாம் கழட்டி விட்டுட்டு இவன் உடம்பு ஃபுல்லாக வாஷ் பண்ண இவன் தொடக்க நம்மளோட புட்டி பையனோட உடம்புல அந்த இடம் ரொம்ப பெருசாயிட்டே இருக்கு. அட பாவி புட்டி பையா, நீ சின்ன பையனாக தான் இருக்கு, ஆனால் உன் இளமை செமையாக ஊஞ்சல் ஆடுதே அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு நம்ம பாய் ஃப்ரெண்டு தான் ரொம்ப தூரத்தில் இருக்கானே, நமக்கு இங்கே பொழுது போகணும்ல, அதுக்கு இந்த புட்டி பையனை வச்சு விளையாடலாம் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணவ அந்த இடத்துல புட்டி பையனை வச்சு வேற லெவலில் ஷார்ட் அடிக்க வச்சு இவ்வளோ என்ஜாய் பண்ணுறான். அது சும்மா வேற லெவல்லே இருக்கும்னு சொல்லலாம். அப்படியே அந்த சீனை கட் பண்ணால் 2 நாளைக்கு அப்புறம் நடக்கிறத நம்ம காட்டுறாங்க. நம்ம கேர்டேக்கர் பொம்பளை நம்ம புட்டி பையனுக்கு காலம்கி விட்டுட்டு இவளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தொடக்கி மேலே ஏற இவனோட அந்த இடத்த பார்க்க ருசி கட்ட பூனை சும்மா விடுமா, ஆளுன்னு கூட பார்க்காம அந்த இடத்துல புட்டி பையனை வச்சு ஷார்ட் வாங்க வச்சு இவன் என்ஜாய் பண்ணி ரசிக்கிறான். இவன் குத்த அவ வாங்கன்னு சும்மா அருமையா இந்த எபிசோட் முடிஞ்சிருது. அடுத்த எபிசோட்ல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாட்டா பை பை.